அதே போல பிசாசு தூரத்துல இருந்து இவங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்களா கத்துக்கிட்டு இருக்காங்க, இது எப்படிடா கெடுக்கணும், அவன் வயிறு எரியறதுலாம் உங்களால பார்க்க முடியும். அடுத்த தடவை இவனை வரவிடக்கூடாது, இவனை எப்படியாவது விளையாட வச்சிடணும், அவன் திட்டம் போடுறதெல்லாம் உங்களால பார்க்க முடியும். அதே போல எலிசா இப்ப என்ன செய்யறாரு, அந்த வேலைக்காரரோட ஐஸை ஓப்பன் பண்றாரு. ப்ரேயர் பண்ணோன்னா அவனோட ஆவிக்குரிய ஐஸ் என்ன ஆயிருது, இப்போ ஓப்பன் ஆயிருது. ஓப்பன் ஆனா அவங்க இருக்கிற இடத்த சுத்தி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல மலை இருக்கு. அந்த மலை ஃபுல்லா பார்த்தா அக்கினி மயமான ரதம். ஏஞ்சல்ஸ்லாம் அக்னிமயமான ரதத்தில் தான் வருவாங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆனால் நல்லா இருக்குமேனு நானும் நினச்சி பார்ப்பேன். அட்லீஸ்ட்டு மற்றவங்களை பற்றி தெரியலேட்டா கூட நம்ம கூட இருக்கிறவங்க எப்படின்னாவது ஒரிஜினலாக நம்ம புரிஞ்சிக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஆனால் நிறைய பேருடைய வேஷம் கலைஞ்சி சாயெல்லாம் வெளுத்து போயிருங்கிறதுனாலே என்னமோ பிசாசு ஸ்பிரிச்சுவல் ஐஸை ஓப்பன் பண்ண விடுறது கிடையாது. நம்ம கூடயும் அக்னிமயமான குதிரை இருக்குதானே ஒன்னே ஒருத்தன் சுற்றி சுற்றி பார்க்குறோம், நம்ம கூட இருப்பாங்க. சரியா? ஓகேவா?